எவ்வளோ பிளைனாக இருந்திருக்காருன்னு பாருங்க. 4வது நாள் கடைசி நாள் பிரசங்கார மேடைக்கு கூப்பிட போறாரு. பிரசங்கார லக்கேஜ் எடுத்து வச்சுட்டு நிற்கிறாரு. அப்போ இவர் கேட்டார் ஏன்? அப்போ அவர் சொன்னார், நோ ஐ ஆம் லிவிங். நம்ம அண்ணா எந்த வயல்ல ஆனாலும் எரிஞ்சிட்டு தான் வருவோம். அவங்க அப்படி இல்ல, வெளிப்பாடு உள்ள வயல்ல மட்டும் எறிவினும். தப்புதான். இவர் மேடைக்கு போறாரு. என்னத்துக்கு மேடைக்கு போறாரு தெரியுமா? இன்னைக்கும் பாட்டோட முடிந்ததுன்னு சொல்லக்கு போறாரு. நடந்து போகும்போ உள்ள இருந்து ஒரு சத்தம், போங்கே யூ பிரீச். இவர் திருப்பி கேட்டாராம், நானா? அடுத்து அந்த சத்தம் சொல்லி இருக்கு, போங்கே யூ பிரீச். நேரே மேடைக்கு போனாரு. மைக்ரோஃபோனுக்கு முன்ன நின்னாரு. சொல்ல போறாரு. கூட்டம் இதோட முடிந்ததுன்னு சொல்ல போறாரு. அந்த சத்தம் இவர் அசைத்து விட்டது. போங்க யூ பிரீச். தெரியாம வாயை திறந்தாரு. மட உடைஞ்சு தண்ணி பாய்வதை போல வார்த்தை வர தொடங்கினது. நூற்றுக்கணக்கில் இல்ல, ஆயிரக்கணக்கில் இல்ல, 10,000 இல்ல, லட்சக்கணக்கில் இல்ல, கோடிக்கணக்கில் மனிதர்களை சந்திக்க அந்த நாவை கர்த்தர் கையில் எடுத்த தினம் அன்றைய தினம். எனக்கு இல்லைன்னு சொல்லாதுங்க, உங்க நாவை அபிஷேகம் பண்ணுகிறான். ஒன்று, சந்ததி எழுப்ப முடியல. 2, வச்சிருக்கிற திட்டங்களை செயல்படுத்தி இலக்கை அடைய முடியல. தரிசனங்களை மாற்றி மாற்றி எழுதுறேன். டார்கெட் மாற்றி போடுறேன். திட்டங்களை மாற்றி வகுக்கிறேன். ஏன்? இந்த ஆண்டு இலக்கை அடைய முடியல, அதுக்கு முந்தின ஆண்டு இலக்கை அடைய முடியல. இப்ப 10 வருஷத்துக்குன்னு ஒரு டார்கெட் வச்சிருக்கோம், அதையும் அடைய முடியுமான்னு தோணல. பெரிய திட்டம் வச்சு நான் போன ஆண்டு அக்டோபர் மாசத்துல தீபாவளியில வாலிபர் கூட்டத்தில் பேசினேன். இயேசு விடுவிக்கிறார் வச்ச வாலிபர் கூட்டத்தில் பேசினேன். அவங்க என்ன சொல்லும் தெரியுமா? அன்னைக்கு பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க. நான் கேட்டேன், ஏன் ஜோம் பண்ணணும்? இந்த தீபாவளியில இருந்து அடுத்த தீபாவளிக்குள்ள, அடுத்த தீபாவளி வர போகுது, அடுத்த தீபாவளிக்குள்ள 2 கோடி வாலிபர்களுக்கு டிராக்டர் கொடுக்கணும்னு. எத்தனை கோடி? 2 கோடி வாலிபர்கள் டிராக்டர் கொடுக்கணும்னு. அந்த டார்கெட்டை சொன்ன உடனே ஆவியானவர் சொன்னாரு, நீ அத்தனை பேரை தொடணும். இந்த டார்கெட்டை நிறைவேற்ற அபிஷேகத்தால மட்டும்தான் முடியும்.